குட் மார்னிங். நான் உங்களுக்கு ஷீஷாப்புண்ட அக்சஸ் மாடிஃபயர்ஸ் நான் இந்த 2 minutes வீடியோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கிறேன். அக்சஸ் மாடிஃபயர்ஸ்க்கு நான் இப்போ சிம்பிளா சொல்ல போனேன்னு சொன்னா, இப்போ உங்களோட போன்ல வாட்ஸ்அப் இருக்கு. அந்த வாட்ஸ்அப்ல வந்து உங்களோட டிபியோ ஸ்டேட்டஸையோ யார் யார் பார்க்கலாம், யார் யார் பார்க்க கூடாதுன்னு சொல்லி நீங்க ஒரு பிரைவசியான ஒரு செட்டிங்ஸ் வச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் உங்களோட கோட் இருக்கு. அக்சஸ் மாடிஃபயர்ஸ் ஒரு அதுல வந்து 6 கீவேர்டு இருக்கு. அந்த கீவேர்ட்ல கீவேர்டை யூஸ் பண்ணி யார் யாரு என்னுடைய சென்சிட்டிவ் டேட்டா, அதாவது உங்களுடைய நீங்க எழுதி கொடுக்குற ஒன்று எழுதி கொடுக்குறீங்கன்னு சொன்னா அவங்களோட யூசர்ஸ் சென்சிட்டிவ் டேட்டாவையோ அல்லது இன்ஃபர்மேஷன் முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸையோ யார் யார் பார்க்கலாம்னு சொல்லி கட்டுப்படுத்துறதுக்காக தான் இந்த எக்ஸஸ் மாடிஃபயர்ஸ் நாங்கள் யூஸ் பண்றோம். இதான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இதை நீங்க விளங்கி கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க எப்பயுமே ஃபண்டமெண்டல்ல ஸ்டார்ட் பண்ணினீங்கடா. ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக்ன்றது ஒரு கீவேர்ட். அதே மாதிரி நாங்க 6 கீவேர்ட் பார்க்க போறோம். அதுல முதலாவது பப்ளிக். ஓகே, அதுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடும் இல்லை. இப்ப வந்து ஒரு பார்க்குக்கு நீங்க போறீங்கன்னு சொன்னா அதுக்கு பெரியாக்கள் வருவினம், குழந்தையால் வருவினம், எல்லாருமே வருவினம், ஒரு கட்டுப்பாடும் இல்லை. இப்ப இந்த பப்ளிக் இன்டிஜர் நம்பர் 10 நீங்க கொடுத்துருக்கீங்களா, இந்த நம்பர் 10 வந்து எங்கேயுமே நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்த ப்ராஜெக்ட், இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல செஞ்சோன்னு இருக்கீங்கன்னு சொன்னா அடுத்த ப்ராஜெக்ட்டுக்குமே அதை கொண்டு போகலாம். ஓகே, அடுத்தது வந்து பிரைவேட் வந்து உங்களுடைய பெட்ரூம் மாதிரி நீங்க வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட கட்டிடம் இருக்குது, உங்களோட வீடு இருக்கு, வீட்டுக்குள்ள ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பினும், பட் உங்களுக்குன்னு ஒரு அறை இருந்தால் அது உங்களுக்குரியது தான். அதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸும் புரியதும் இல்லை, உங்களுக்குரியது. ஆகவே அப்போ அது மோஸ்டான ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொண்டிருக்கும். நீங்க அதுக்கு ஒரு கட்டுப்பாடு வச்சிருக்கீங்க, டைரக்ட்லி யாரும் பெறக்கூடாதுப்பா, இது என்னுடையது சொல்லி நீங்க வச்சிருப்பீங்க. அதே மாதிரி இந்த நம்பர் 10 என்றவர் வந்து இவருக்குள்ள மட்டும்தான் தொழிற்படுவேன். அப்ப ஒன்லி வித் இந்த சேம் கிளாஸ், இந்த மை கிளாஸ்ன்றதுக்கு தான் நம்பர் 10 இங்க வருவேன். ஓகே, ப்ரொடெக்டட். இந்த ப்ரொடெக்டட் வந்து நீங்க எப்படி யோசிக்கலாம், ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து நீங்க யோசிக்கலாம். ஓகே, ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல வந்து பெரியாக்கள் இருப்பினா சின்னாக்கள் இருப்பினா, சின்னாக்கள் என்ன செய்யணும்னா பெரியாக்களை பார்த்து அப்படியே காப்பி பண்ணுவீங்க. அது பெரியாக்களை பார்த்து தானே வளருவாங்க. ஸோ அப்படி அதே நேரம் இது வந்து கொஞ்சம் குறுகிய கட்டுப்பாடா இருக்கும். இப்போ உங்களோட பிரைவேட்ன்றதை தாண்டி குறைவான கட்டுப்பாடு இங்கே இருக்க போகுது, மினிமம் டிஸ்ட்ரிக்ஷன். இன்சைட் த சேம் கிளாஸ், அந்த சேம் கிளாஸுக்குள்ள தான் இந்த டிரைவ் கிளாஸுக்குள்ளேயும் இவை தொழிற்பட போயிடும். உங்களோட சேம் கிளாஸ் நாங்கள் இங்கே வந்து மை கிளாஸ் பேர். மை கிளாஸுக்கு அடுத்ததாக என்ன சப் கிளாஸாக இருக்கிற சைல்ட் கிளாஸ். இது வந்து மை கிளாஸ் நாங்கள் பேர் என்னன்னு சொன்னோம்னா சைல்ட் கிளாஸ்னு பேர் இங்கே வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு இன்ஹெரிட் பண்ணியிருக்காங்க மை கிளாஸ். அதாவது சின்ன பிள்ளைகள் வந்து இப்படி பெரியாக்களை பார்த்து அப்படியே இப்போ டிஎன்ஏ வர்ற மாதிரி காப்பி பண்ணுவீங்க. அப்போ ப்ரொடெக்ட் நீங்க எப்பயுமே ஃபேமிலி மெம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து இன்டர்னல் வந்து உங்களுடைய வீடு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட கட்டடம், உங்களோட வீட்டுக்குள்ள நீங்க இருக்கிறது, அது அக்சசபிளி ஒன்லி வித் சேம் ப்ராஜெக்ட். உங்களோட ப்ராஜெக்ட் தான் உங்களோட வீடுன்னு சொன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே நீங்க இருப்பீங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட. அப்ப அதுக்கு வந்து ஓல் கிளாஸஸ் இந்த சேம் ப்ராஜெக்ட், எந்த ஒரு நீங்க ப்ராஜெக்ட்ல கணக்கு கிளாஸஸ் நீங்க யூஸ் பண்ண போறீங்க. அது வந்து அந்த கிளாஸஸுக்குள்ள நீங்க இப்ப இன்டர்னல் 10, இந்த 10 வந்து அடுத்த இன்னொரு சப் கிளாஸ் தொடர்ந்தீங்கன்னாலும் இந்த 10 அங்க போவேன். ஆனா அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போக மாட்டேன். அதே ப்ராஜெக்ட்டுக்கு நிற்பினம், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அதே இடத்துல இருப்பினம். ஓகே, அதே வீட்டுக்குள்ளே இருப்பினம் ஃபேமிலி மெம்பர்ஸ். ஓகே, அடுத்து வந்து ப்ரொடெக்டட் அவங்களுக்கு தெரியும். ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்டர்னல்ன்றது உங்களோட வீடு. உங்களோட வீட்டுக்குள்ளேயே உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பினம். ஆனா என்ன, அயல் வீட்டை போவினம். அயல் வீட்டை போய் அங்க மெயினா குடும்ப தலைவரோட அங்கால உங்களுக்கு வீடுன்னு சொன்னா அங்கால அயல் வீடு இருக்கும். அந்த வீட்டுல குடும்ப தலைவர் இருப்பினம். அவையோட போய் கழிச்சிட்டு வருவினம். ரெண்டு மணிக்கு நினைச்சுக்கொள்ளுங்க. அப்ப கிளாஸஸ் இந்த சேம் ப்ராஜெக்ட். ப்ரொடெக்டட் இன்டர்னல் வந்து உங்களுடைய கிளாஸஸ் இந்த சேம் ப்ராஜெக்ட். ட்ரைவ் கிளாஸ் இன் அதர் ப்ராஜெக்ட்ஸ். அடுத்த ப்ராஜெக்ட்ஸுக்கு அந்த டிரைவ் கிளாஸுக்குள்ள போய் இவை ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த குடும்ப தலைவரோட போய் நாங்க அயல் வீட்டுல கலைக்கிற மாதிரி. அடுத்தது பாருங்க, பிரைவேட் ப்ராடக்ட். இந்த வீட்டுக்காரர் என்ன செய்யணும்னா அந்த வீட்டுக்குள்ளேயே இருப்பினும் அயலட்டம் ஒட்டி எட்டியே பார்க்க மாட்டினோம். அப்ப அக்சசபிளி ஒன்லி வித் இந்த சேம் கிளாஸ் அண்ட் இட்ஸ் டிரைவ் கிளாஸ் இந்த சேம் ப்ராஜெக்ட். சேம் கிளாஸும் அந்த சேம் கிளாஸுக்குள்ள இருக்கிறார்களும் அந்த அதே டிரைவ் கிளாஸ் சொன்னாதான் மெயினா இருக்கும். அதுக்குள்ளேயே நிப்பினம், வேற ஒரு அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போக மாட்டினோம். இப்ப சிம்பிளா சொல்ல போனா இந்த ஆரையுமே ஒரு சிம்பிளா சொல்லியிருக்கணும். என்னட்டு பாருங்க, பார்க் எனி ஒன் கேன் என்டர். பப்ளிக்னு சொன்னா ஒரு பார்க்குக்கு நீங்க யாரும் போய் வரலாம். பிரைவேட்ன்றது உங்களுடைய பெட்ரூம் மாதிரி, only you have access. ப்ரொடெக்டட் வந்து ஃபேமிலி only access. சைல்ட் கிளாஸஸ் இன்ஹெரிட் access. அதான் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்து ஃபேமிலி மெம்பர்ஸ்ல பெரியாக்கள் சின்னாக்கள் சொன்னா சின்னாக்கள் அப்படியே காப்பி பண்ணுவேன். இன்டர்னல் வந்து உங்களுடைய ஹோம், only people the same house. ப்ரொடெக்டட் இன்டர்னல் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் who lives in your home can access plus ஃபேமிலி லிவிங் எல்ஸ்வேர். உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து யாரு அங்கால ப்ராஜெக்ட்லயும் டிரைவ் கிளாஸ்ல போய் கொள்ளுது. பிரைவேட் ப்ரொடெக்டட் வந்து access restricted to family in the same house only. அப்ப உங்களுடைய வீட்டுக்குள்ளேயே மட்டும்தான் பிரைவேட் ப்ரொடெக்ட் இருக்க போகுது. அந்த தகவல் வந்து அதுக்குள்ளேயே பாதுகாக்கப்பட்டிருக்க போகுது என்று சொல்லி முடியும். அப்ப இந்த அக்சஸ் மாடிஃபயர்ஸ் நீங்க எப்படி சிம்பிளா உங்களுக்கு விளங்குறதுக்காக எப்படி உங்களுக்கு சொல்லி இருக்குது. ஓகே, தேங்க்யூ.